அயனார் துணையில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். இங்க தேனை பார்த்தா மதி கிட்ட ரொம்ப புலம்பிக்கிட்டு இருக்காங்க. பாத்தியா மதி, நம்மளையே எப்படி இது தெரிஞ்சு பேசுறான்னு. இவளை நான் இப்படியா மதி வளர்த்தேன், 4 ஆம்பளை பசங்க மத்தியில இப்படி ஒத்தால வந்து இருக்காளே, கொஞ்சம் கூட அவன் மனசுல ஒரு பயம் இல்ல, என்ன மதி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அழுதெல்லாம் தேனு புலம்பவும் வேற வழியே இல்லாம பார்த்தா மதி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிச்சுறாங்க. அத்தை, நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நிலா இந்த கல்யாணத்தை விருப்பப்பட்டு பண்ணிக்கல, நிலாவும் சோழனும் விவாகரத்து வாங்க போறாங்க அப்படின்னு சொல்லி மதி சொன்னதும் தேனுக்கு ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. என்ன மதி சொல்ற அப்படின்னு சொல்லி தேனு கேட்டதும், ஆமா அத்தை, எல்லாத்துக்கும் காரணம் நீங்க கொஞ்சம் அவ மனசை புரிஞ்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்படி இந்த சூழ்நிலையே வந்திருக்காது. அவன் அந்த கல்யாணம் வேணான்னு சொன்னப்ப அந்த கல்யாணத்தை அப்பயே நிப்பாட்டி இருக்கலாம். அவனை சூர்யாவை சுத்தமா பிடிக்கல நிலாவுக்கு, பத்தாவதுக்கு ஒரு கட்டாய சூழ்நிலைனால்தான் சோழனை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அப்படின்னு சொல்லி நடந்த விஷயம் எல்லாத்தையும் பார்த்தா மதி சொல்லவும் தேனுக்கு பார்த்தா அப்பதான் புரியுது, என்ன மதி இவ்வளவு நடந்திருக்கா, அவ என்கிட்ட சொல்லி இருக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தேனு சொல்லல, எங்கத்த நீங்க காது கொடுத்து கேட்டாதானே அவ சொல்ல முடியும். எனக்கே இப்ப இந்த விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடிதான் தெரியும். அன்னைக்கு கூட ஃப்ரெண்டு மேரேஜ் அப்படின்னு சொல்லி போயிருந்தேல, அப்பதான் நான் போய் நிலாவை மீட் பண்ணேன். அவள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கான். டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணான்னா ஆதார் ப்ரூஃப் எல்லாம் கேட்டிருக்காங்க. அதுக்காகத்தான் நான் அன்னைக்கு ஆதார் கார்டை அவளுக்கு அனுப்பலான்னு பார்த்தா இதை உங்க புள்ள பார்த்து நம்பரெல்லாம் மாற்றி அனுப்பி என்னைய சத்தம் போட்டு என்னென்னமோ நடந்துருச்சு. கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கத்த, நீங்க நிலா கிட்ட பேசுங்க, எல்லா விவரமும் சொல்லுங்க, நீங்க ஆதார் கார்டெல்லாம் அவர்கிட்ட கொடுங்க. நிலாவுக்கும் சோழனுக்கும் விவாகரத்து ஆயிடுச்சுன்னா நிலா யாரோ சோழன் யாரோ, அப்புறம் அவங்க குடும்பத்துக்கும் நிலாவுக்கும் ஒரு சம்பந்தமும் கிடையாது. அவன் நம்ம கூட வர சொன்னா கண்டிப்பா வந்துருவாத்த, கொஞ்சம் புரிஞ்சுக்கங்கத்த அப்படின்னு சொல்லிட்டு மதி சொன்னதும் அப்பதான் தேனு மனசு மொத்தமா மாறிடுது. என்ன மதி, என் பிள்ளைய பத்தி நான் இவ்வளவு தப்பா நினைச்சிட்டேனே, எல்லாத்தையும் இவன் மனசுக்குள்ள போட்டு இம்பிட்டு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு தேனு பேசவோ இதெல்லாம் பார்த்தா தாசு கேட்டுறாரு. தாசு கேட்டுட்டு, ஓ இவ்வளோ நடந்துகிட்டு இருக்கா, உனக்கு ஆதார் கார்டு கொடுத்து நீ அவங்கிட்ட விவாகரத்து வாங்கி வரலேன்ட்டேனா என்ன பண்றது? அப்ப உன்னைய இங்க இருந்து உனக்கு சத்தமே இல்லாம மயக்க மருந்து கொடுத்து அவங்க கண்ணில் நீ படாம அவங்க எல்லாம் உன்னைய காணான்னு தேட விட்டு உன்னைய மொத்தமா நான் திருவண்ணாமலை கூட்டிட்டு போய் ரூம்ல அடைச்சி வச்சு உனக்கும் அந்த சோழன் பையனுக்கும் விவாகரத்து வாங்கி மொத்தமா நீ அந்த வீட்டுல இருக்கிற மாதிரியே நான் பண்றேன். அந்த 4 ஆம்பளை பசங்க இருக்கிறதுனால தானே நீ இவ்வளவு எடுத்தெறிஞ்சு பேசுற அப்படின்னு சொல்லிட்டு தாசு மனசுக்குள்ளே பேசிக்கிட்டு இருக்காரு. இங்கே தாசு பார்த்தா அந்த ஹோட்டல் ஓனர், அதாவது தாஸோடைய ஃப்ரெண்டு, அவரை கூப்பிடுறாரு. கூப்பிட்டு, இந்த மாதிரி அவங்க ரூம்ல இருக்கிற நிலா, அது என் தங்கச்சி, உனக்கு நல்லாவே தெரியல, அங்க நீ என்ன பண்ணணும்னா உன்னுடைய சர்வன் யாரையாவது வச்சு அவ குடிக்கிற ஏதாவது கூல்ட்ரிங்க்ஸோ காஃபியோ அதில் மயக்க மருந்து தூக்க மருந்து இப்படி ஏதாவது ஒன்றை கலந்துட்டு அவளை நான் இங்கேருந்து திருவண்ணாமலை கூட்டிகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லி தாசு பார்த்து அந்த பிளான் எல்லாத்தையும் அவருடைய ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிடுறாரு. அவர் ஹோட்டல் ஓனராக இருக்கிறதுனால அங்கே வேலை பார்க்குறவங்க கிட்ட இதை பார்த்தா சொல்லிடுறாரு, இந்த ரூமில் அந்த பொண்ணுக்கு மட்டும் இந்த மயக்க மருந்து கலந்த கூல்ட்ரிங்க்ஸை நீங்கள் கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லிடுறாரு. அங்கே வேலை பார்க்குறவங்களும் பார்த்தா சோழனுடைய ரூமுக்கு போயிட்டு சோழன் ரூமில் அப்போதான் பார்த்தா எல்லாரும் காஃபி ஆர்டர் பண்ணியிருக்காங்க. அங்கே போயிட்டு நிலா குடிக்கிற காஃபியில் மட்டும் தூக்க மருந்து கலந்துருக்காங்க. நிலாவும் பார்த்தா அதை குடிச்சிடுறாங்க. குடிச்சிட்டு நிலா பார்த்தா தூங்க வருது அப்படின்ற மாதிரி, சோழா எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் தூங்க போட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்போ தான் சேரன், என்னப்பா ரொம்ப டயர்டாக இருக்கா, வெளியே போகலான்னு பார்த்தோமே அப்படின்னு சொல்லி சேரன் கேட்கல, இல்லைண்ணா நீங்கள்லாம் போயிட்டு வாங்க, இப்போ இருக்கிற சூழ்நிலையும் சரியில்லை, மறுபடியும் என் அம்மா அப்பா பார்த்து ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்க, வேணாமே நீங்களாம் போயிட்டு வாங்க, நான் ரூமில் ரெஸ்ட் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிலா சொல்லவும், இல்லப்பா உன்னை விட்டுட்டு எப்படி போறது, உன்னை தனியா விட்டுட்டு போறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி சேரன் சொல்றாரு. ஐயோ அதெல்லாம் ஒன்றும் நடக்காதுண்ணா, நான் ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறேன், நீங்க போங்க, நான் போயிட்டு நான் ரூம்ல படுத்து தூங்கி எந்திரிக்கிறேன், எனக்கு ஒரு மாதிரி தலைலாம் வலிக்குது, தூக்க வர மாதிரியே இருக்கு, நீங்க போங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொன்னதும் அப்பதான் சொல்றேன், அண்ணே அவங்க தான் ரூம் கதவை லாக் பண்ணிக்கிறேன்னு சொல்றாங்கல்ல, அப்புறம் என்ன, ரூம் கதவை அவங்க லாக் பண்ணிட்டு அவங்க திறந்தாதான் யாரும் உள்ளேயே வர முடியும், வெளியில சாவி யார்கிட்ட இருக்க போகுது, வாங்க நம்மலாம் போகலாம், எங்க நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சோழனும் சொல்லிடுறாரு. இங்க எல்லாரும் பார்த்தா வெளியே கிளம்பிடுறாங்க. நிலாவும் போயிட்டு தூக்க வர மாதிரியே இருக்கவும் நிலாவும் போய் தூங்கிடுறாங்க. அப்பதான் பார்த்தா தாஸ் எல்லாத்தையும் பாக்குறாரு. 4 பேரும் வெளியே கிளம்புனதோ அவருடைய ஃப்ரெண்டு கிட்ட இருந்து அந்த ரூமோடைய கீ மட்டும் வாங்கிறாரு. வாங்கி கதவை திறந்து நிலாவை போய் பார்க்குறாரு. நிலா நல்லா தூங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆட்களையும் கூப்பிட்டு நிலாவை பார்த்தா தூக்கவே ஆரம்பிச்சிடறாரு. நிலாவை தூக்கி கார்லையும் வச்சிடறாரு. அப்பதான் பார்த்தா இந்த பிளான் எல்லாத்தையுமே தாசு மனோகர்கிட்டையும் தேனிக்கிட்டையும் எடுத்து சொன்னதும் எல்லாரும் சம்மதிச்சுறாங்க. நம்ம உடனடியாக திருவண்ணாமலை கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக பார்த்தா எல்லாரும் திருவண்ணாமலை கிளம்பிடுறாங்க.